ஹாய் யூஎஸ், நான் உங்க அருண். ஸோ என் கூட சஞ்சீவ் இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அட் தரம்ஷாலா. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணோம், ஆனால் நடந்தது வேற. சென்னை தோத்துரும்னு சொன்னோம், ஆனால் சென்னை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சொல்லுங்க சஞ்சீவ், ஸோ சென்னை எங்கெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ஸை பிடிச்சாங்க, எப்படி ஜெயிச்சாங்க? ஹே அருண், ஹாய் வியூவர்ஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நீங்க சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் எல்லாமே 55-45 எல்லாம் வந்து இன் ஃபேவர் ஆஃப் பஞ்சாப் தான் கொடுத்துருந்தோம். ஆனா வந்து ஆமாங்க. we did not give சென்னை சான்ஸ். போன வாட்டியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்னோம் இது வந்து ஒரு 200 ஸ்கோர். ஆனா நம்ம டாஸ்ல இருந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே கரெக்டா இருந்தது. ஏன்னா வந்து நம்ம சொன்னோம் பஞ்சாப் ஜெயிச்சா தே வில் ஆப் ஃபார் சேசிங் அப்படின்னு சொன்னோம், சரிங்களா? சென்னை ஆன் அதர் ஹேண்ட் மைட் பி ஓகே வித் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இது வந்து ஒரு 200 கைண்ட் ஆஃப் டோட்டல். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் அப்படிதான் போன வாட்டில இருந்தே டீம்ஸ் கேன் சேஸ் 200. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ரொம்ப நல்லா போலிங் போட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த போலர்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ் தான். ஆனா அப் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா டீம் லைனப் அனௌன்ஸ் பண்ணும் போதே பகீர் பகீர் இருந்துச்சு. பத்திரானா கிடையாது, ஃபிஸ் ஊருக்கு போயிட்டாரு, சார் இன்ஜுரி, இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே ரொம்ப செழிப்பான போலிங் டிபார்ட்மெண்ட் நம்மளுது. இப்போ இதுல வேற இந்த கரெக்டுங்க. மாதிரி மாத்தி மாத்தி உடனே. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் வயிற்றுல பால வாங்குது. நம்ம வந்து காலகாலமா மாரடிச்சிட்டு இருந்தோம் சாட்னர் வேணும் 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 வேணும்னு. ஆமா, அதே லாஸ்ட் மாதிரி வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன், சாண்டனர் வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு டவல் கொடுத்திருந்தாலும் அவன் சாண்டனை எடுத்து போட்டாங்க. ஆனா சோ சாட்னு உள்ள வருவார்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சோ இஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஐ மீன் நம்ம ரீசனும் சொன்னோம், ஜடேஜா இருக்கிறதால இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹேவ் சேம் கைண்ட் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆனோ அந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் வேற ஆல்ரவுண்டர் வழி உள்ள இல்லாத வருது ரொம்ப கொண்டு வந்துட்டாங்க. கஷ்டம். வேற வழி இல்லாத கொண்டு வந்துட்டாங்க. நான் அப்போ கூட நினைச்சேன் மூணு பேர் தான் இருக்காங்க உள்ள, பத்திரானா இல்ல. சோ நாலாவது ஆள உள்ள உட்கார வச்சுட்டு சாட்னரே வேற இடம் பரவாயில்ல, நாலாவது ஃபாரினர் பரவாயில்ல, நான் இந்தியன் பிளேயர் வச்சு ஆடிக்க நினைப்பேன் நினைச்சேன். பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் டு சி சாட்னர் பிளே. எஸ். பட் எனிவே கமிங் டு த ஓப்பனிங் ஸ்டார்ட், அது நமக்கு இன்னும் கன்சர்னா தாங்க இருக்கு. ரஹானே எனக்கு ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு அவர் அர்ஷ்தீப் பால்ல. பட் அந்த 7 பால் ஒரு 9 ரன் அடிச்சாரு. தட் வாஸ் அ குட் ஸ்டார்ட் தான். ஐ தாட் ஹி வாஸ் டெஸ்டின்ட் டு ஸ்கோர் மோர். அண்ட் ஐ உடன்ட் பி சர்ப்ரைஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா ஐ உடன்ட் பி சர்ப்ரைஸ். ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு டச்சை ரீகெயின் பண்ண மாதிரி இருந்தது. கரெக்ட், கரெக்ட், ருத்ராஜ் கரெக்ட். ஆஸ் யூஷுவல் 20 பாலுக்கு ஒரு 30 ரன். மிச்சல் வந்து ஹி ஷோட் இஸ் அவர் முதல் பால்ல இருந்து ஒரு இன்டரோட வந்த மாதிரி இருந்தது. நான் இன்னைக்கு அடிக்கணும், டீம் நிறைய பேக் பண்ணிட்டாங்க நம்மள ஆமா, ஆமா, அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு அவர் 20 பால் 30 அடிச்சாரு. சிவம் தூபே செகண்ட் கன்சிக்யூட்டிவ் கோல்டன் டக் நான் எதிர்பார்க்கல, நிஜமாவே நான் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் பால் டக் வந்து கோல்டன் டக் வந்து நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஐ தாட் ஹி வுட் ஸ்கோர் சம்திங் பிக். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு டச்ல இருக்காரு, அந்த மாதிரி ட்ரெமெண்டஸ் ஃபார்ம்ல இருக்காரு. அது என்னவோ தெரியல, வேர்ல்ட் கப் ஸ்லாட் எடுத்தது அவரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஐ மீன் அதுக்கு சம்பந்தம் இல்ல. பட் எனிவே வி எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் ஹிம் இந்த மிடில். ஏன்னா அவர் தான் நம்மளோட மிடில் ஆர்டர்ல தூண் மாதிரி நம்மள காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தாங்க. ஜடேஜா வந்து அவரும் நல்லா ஆட்டாரு. ஐ வாஸ் இன் குட் டச். ஜடேஜா நான் எதிர்பார்க்கல 25 பாலுக்கு 43 ரன் என்னமோ அடிச்சாரு. தட் வாஸ் ரியலி குட் ஆஃப் ஜடேஜா. மொயின் அலியுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருமே நல்ல டச்ல இருந்தாரு. பட் ஹி டுக் இட் பிட் ஸ்லோ. பட் ஆனா வந்து நல்லா தான் ஆடினாரு. தென் ஐ திங்க் தாக்கூர் சர்ப்ரைசிங்லி ஸ்கோர் 2 4s and 1 6 நல்லா ஆடினாரு. 17 அடிச்சாரு, தோனி 17 அடிச்சாரு. ஆமா தோனியும் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து தோனி டக்குங்க. கோல்டு தான். அதுதான் அது அவருக்கு எதிர்பார்க்கல. செம்ம கைண்ட் பால் ஆஃப் ஒண்ணு கேம் போட்டாங்க அடியில, பேட் அடியில. எக்ஸாக்ட்லி. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா பேட்டிங் அந்த கலெக்டிவ்லி இட் வாஸ் பிலோ ஆவரேஜ் ஸ்கோர் தான் நான் சொல்லுவேன். புவரும் சொல்ல ஆமா, மாட்டேன், ஆமா. பிலோ ஆவரேஜ் ஸ்கோர். நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டோம், அதனால நமக்கு அது நல்ல விஷயமா தெரியுது. பட் ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி ஃபிளாட் விக்கெட். அண்ட் 160 வந்து பஞ்சாப் போகும்போதே வந்து நம்ம ஈஸியா சேஸ் பண்றோம் அப்படின்ற மைண்ட் செட்டை தான் போயிருப்பாங்க. அவங்க போலிங்கும் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் சஹர் எங்க விட்டாரோ அங்கேயே கண்டினியூ பண்ணாரு. 4 கரெக்ட். ஓவருக்கு வந்து 23க்கு 3. ஹர்ஷல் பட்டேலும் வந்து நமக்கு தெரியும் அவர் ஆன கிவன் டே அந்த மாதிரி வந்து ஆஃப் கட்டர் எல்லாம் போட்டு ஒரு இது போடுவார், பண்ணுவோம். போடுவார், 4 ஓவருக்கு போடுவார். ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடினரியா போட்டாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. என்ன இவங்க ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணாங்க. கண்டினியூ பண்ணதால வந்து ஹர்ப்ரீத் பிரார் தான் போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு சென்னையோட சேப்பாக்ல. ஆனா வந்து இங்க வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஒரு 19 ரன் போனவனே அவருக்கு ஓவரே விடல. மீதி ரெண்டு பேர் ஆமா, மீதி ஆமா. ரபாடாவா இருக்கட்டும், கரனா இருக்கட்டும், அஷ்தீப் இருக்கட்டும், அவங்க ஃபாஸ்ட் பால்ஸ் எல்லாருமே கைண்ட் ஆஃப் போல்டு வெல். அஷ்தீப் என்னதான் வந்து 10 ரன் per ஓவருக்கு போனாலுமே ஹி கைண்ட் ஆஃப் போல்டு வெல்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஒன்னும் அதுல குறைலாம் சொல்ல மாட்டேன். சோ த போலர்ஸ் டிட் தேர் ஜாப் கலெக்டிவ்லி. அவங்க பேட்டிங் ஆன் த அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி ஐ ஹாவ் அ வெரி சிமிலர் தாட். இந்த மாதிரி வந்து பேர்ஸ்டோ அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல தேஷ்பாண்டே வந்து பேர்ஸ்டோவே இவ்வளவு தூக்குனாரு பாருங்க. அடாடாடாடா என்ன மாதிரி டெலிவரி. திடீர்னு ஒரு நீங்க செகண்ட் வந்து இதே என் கண்ணு முன்னாடி வந்து சஞ்சய் ஸ்டெயின் ஒரே வந்து ஒன்று சொல்றேன். ஸ்டெயின் வந்து இதே போன மாதிரி மாரி இருந்தாரு. துஷார் தேஷ்பாண்டே போனார்னா, துஷார் தேஷ்பாண்டே போலிங் போட்டு அந்த கரெக்டான லைன்ஸ்ல போட்டார்னா நல்லா இருக்கும்.
அவர் என்ன பண்றாரு, ஒரு இந்த வாட்டி நீங்க சொல்ற மாரி ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்குறாரு. அடுத்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரன் குடுத்துட்டு போயிறாரு. ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்குறாரு. அந்த மாரி போட்டா அது வந்து இதாகாது. சோ கன்சிஸ்டன்ஸா இதே லைன்ல போட்டா நல்லா லைக் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து அந்த ஸ்ட்ராங் வரும். தட் இஸ் ட்ரூங்க. ஏன்னா 2 பாலுமே பாருங்களேன். 2 பாலுமே பார்த்தா ஒரு நல்ல ஸ்விங் ஆச்சு. அண்ட் ம். மோர் தென் ஸ்விங் வந்து அது வந்து பேட்ஸ்மேன் பீட்டன் ஃபார் பேஸ் மாரி இருந்தது. பேஸ் ஆ. பேட்ஸ்டோ விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஹி குட் அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் ஃபார் த ஷாட் டக்குன்னு உள்ள வந்து ஸ்டிக்க தூக்கிடுச்சு. அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி டெலிவரிங்க. குட் ஆமாமா. லென்த்ல வந்து கரெக்ட். மூவிங் இன்னு அதே மாரி வந்து உங்கள வந்து பேட்ஸ்மேன் பீட்டன் ஃபார் பேஸ்ன்றதெல்லாம் வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த இன்ஃபாக்ட் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல அந்த 2 விக்கெட் தான் வந்து செட் த கேம் மொமெண்டம் ஃபார் சேஞ்சர். அஸ். சரிங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆஸ் யூ செட் இட்ஸ் a கேம் சேஞ்சர். அதுக்கப்புறம் வழக்கம் போல ஆனா சாண்ட்னர் ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பிரப்சிம்ரன் வந்து நல்லா அடிச்சாரு. நீங்க பாத்தீங்கன்னா, பிரப்சிம்ரன் வந்து கேவ் அஸ் a வெரி குட் ஸ்டார்ட். திரும்ப சஷாங்க் சிங் நல்ல செட்டா இருந்தாங்க. அது 60 ரன் வந்த உடனே நமக்கு வந்து ஒரு மாரி திரும்ப ஆ. பகீர் இருந்தது. ஆமாமா. சாண்ட்னர் உள்ள வந்தாரு. சாண்ட்னர்லாம் வந்து நிஜமாவே கையெழுத்து கும்பிடணுங்க. 3 ஓவருக்கு 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட் குடுக்கறதெல்லாம் வந்து அந்த ஃபிளாஷ் சூப்பர். விக்கெட்ல வந்து அததான் பெரிய விஷயம். அததான் இன்ஃபாக்ட் எல்லாம் அததான் வந்து எல்லாரும் வேண்டிட்டு இருந்தாங்க. சாண்டனர் வந்துருன்னு. பட் வந்துட்டாரு. பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆல் த பவுலர்ஸ். இன்ஃபாக்ட் என்னோட ஒரு பிரெடிக்ஷன் தப்பா போனது என்னன்னா வந்து, நான் கிளீசன் வந்து பத்திரானா இல்ல. தெரியும் இன்ஜுரியில இருக்காருன்னு தெரியும். சோ இல்லன்னா கிளீசன் வந்து என்னோட ஃபேண்டசி 11ல இருப்பாருன்னு சொன்னேன். அவர் மட்டும் தான் சென்னைக்கு வந்து 10 ரன்னுக்கு ஏதோ லீக் ஆயிருந்தார். 4 ஓவருக்கு 40 40 வந்து குடுத்தாருங்க. லீக் 40 ஆயிருந்தார். குடுத்தாரு. 4 ஓவர்ஸ்க்கு 40. 4 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் 41 குடுத்திருக்காரு ஆக்சுவலி. நான் அவர் ஆமா மட்டும் தான் லீக் 41. ஆவார் லீக் நல்லா போடுவார்னு நினைச்சேன். பட் ஹி காட் ஹி வென்ட் ஃபார் ரன்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து ஆன் த ஹோல் மத்தவங்க மீதி வந்து 5 பேரையும் எடுத்துக்கோங்களேன். இன்க்ளூடிங் அவர் இம்பாக்ட் பிளேயர் சிமர்ஜித். எல்லாருமே ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. அண்ட் வந்து நோ டினைங் சாண்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூஷன். எப்பப்பெல்லாம் விக்கெட்ஸ் தேவையோ எல்லாருமே கேம் இன் சிப்ட் வித் விக்கெட்ஸ். தாக்கூரா இருக்கட்டும். தாக்கூர்லாம் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரும்போது கூட ஒரு 50 ரன் இருந்து 4, 6 போச்சு. ஐ மீன் அப்பவே அவங்க மேட்ச் வந்து அவுட் ஆஃப் தேர் ஹேண்ட்ஸ் தான். பெருசா ஒண்ணும் இது பண்ற மாதிரி இல்ல. பட் ஸ்டில் அவரும் வந்து கடைசியில கன்டின்யூ பண்ணாரு. அண்ட் வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். இன்ஃபாக்ட் த மேஜர் என்னதான் ஜடேஜா வந்து 4 ஓவர் 30 ரன் குடுத்து 20 ரன் குடுத்து 3 விக்கெட் எடுத்து அவர் ஒரு 40 ஆல் அடிச்சிருந்தாலுமே, சாண்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் bowling வாஸ் எஃபெக்டிவ். அந்த கீ எஸ், பார்ட்னர்ஷிப் எஸ். பிரேக் பண்ணாரு பாத்தீங்களா? அந்த அதுக்காக நான் இவரு பெஸ்ட் அவர் பெஸ்ட்லாம் கம்பேர்லாம் பண்ணல. பட் அவங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து கீ ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அவர் வந்து கண்டெயின் பண்ணதா இருக்கட்டும், டைட்டா போட்டாருங்க. எந்த ஒரு ரன்னுமே கொடுக்கல. ஐ பிலீவ் இப்போ வந்து திஸ் இஸ் a வெரி குட் மேட்ச் அப். இப்போ டீம் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ சஹர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். பத்திரானா இல்ல, ஊருக்கு போயிட்டாரு. போயிருக்காரு. ஃபிஸ் இல்ல. இது 3மே ஒரு போலிங்கோட நமக்கு வந்து ப்ராப்பர் இவங்க தான் இப்போ நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் பண்ணா 3 பேர் ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ். இப்போ 3 பேருமே இல்லனோனே திரும்பி எப்படி ரீஅட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்றது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். அது ரொம்ப அழகா பண்ணாங்க சிஎஸ்கே. அண்ட் எல்லா அதான் ஒண்ணு தான். அதாவது வந்து எப்படி சொல்றது? ஒண்ணு 2010, 11 சாம்பியன் சைட் மாதிரி போயிடுறாங்க. இல்ல அந்த 2021, 22ல வந்து கரெக்ட். அடிபட்ட மாதிரி அந்த சைடுக்கு போயிடுறாங்க. எப்படி எப்படிப்பட்ட சிஎஸ்கே வரப்போகுதுனே தெரியாம நம்ம வந்து தெரியல. புலம்ப வேண்டியதா இருக்கு இந்த போலிங் டிபார்ட்மெண்ட்ல. லாட் ஆஃப் சேஞ்சஸ் டு மேக். பேட்டிங்கும் வந்து கொஞ்சம் சரி காட்டணும். ஓப்பனிங் பார்க்கணும். மிடில் ஆர்டர் பார்க்கணும். there are a lot of things for us to correct it or நமக்கு வந்து should come good for us. சரிங்களா? நிறைய இருக்கு. எப்படி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஓவரால் this is a பாப்போம். good win. We are safe on the ஆமா. 3rd, 4th table for now. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அவுட் ஆஃப் ரீச் மாதிரி தெரியுது இப்போதைக்கு. போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் So third, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் இஸ் அவுட் until they win the 3 மேட்சஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ட ரீச் பண்ண முடியும். இதே கேகேஆரும் அண்ட் ஆர்ஆர் ஏதாவது மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 2 ஸ்பாட்ஸ் வில் பி சீல்டு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. எக்ஸாக்ட்லி. அது வந்து நம்ம வந்து இட் இஸ் மோர் லைக் சென்னை இஸ் கோயிங் டு கம்பீட் ஃபார் த 3rd, 4th தேர்ட் ஸ்லாட்ன்ற அண்ட் மாதிரி ஃபோர்த் தான் அவ்வளவுதான். தெரியுது. தேர்ட் அண்ட் ஃபோர்த். அதுல எந்த அளவுக்கு நல்லா விளையாடுறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி we should probably keep ourselves ready. சரிங்களா? நீங்க சொல்லுங்க உங்க தாட்ஸ். எல்லாமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. இதுல எந்த இதுவும் இல்ல. சோ பர்ஃபெக்ட்டா எல்லாமே முடிஞ்சது. சோ பிகாஸ் சாண்டனர் வரும்னு எதிர்பார்த்தோம். சோ வந்தாரு, பண்ணாரு. ஐ திங்க் வி ஹேவ் டன் அ குட் ஜாப். சோ இதே மாதிரி நம்ம பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வின் பண்ணிட்டு பிளே ஆஃப்ஸ் உள்ள போய் நெக்ஸ்ட் பிளே ஆஃப்ஸ்ல எப்படி பண்றாங்கன்ற பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் மேட்ச் அப்சல்யூட். ஒரு ப்ரிவியூவோட சோ ஐ திங்க் வி கேன் கைண்ட் ஆஃப் கம் பேக். சோ தேங்க்யூ சஞ்சீவ் அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ்.